2 நாளா மழை பெஞ்சு கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. நம்ம மண்ணுமே நல்லா ரெடியா இருக்கு. விதையெல்லாம் போட்டுறலான்னு சொல்லிட்டு நேத்து விதை போட இறங்கியாச்சு. இந்த செடி முருங்கைக்கும் நம்மளுக்கும் ராசியே இல்லங்க. 2, 3 தடவ நட்டு வச்சு கரெக்ட்டா தண்ட பார்த்து எலி கடிச்சு போட்டுருச்சு. இந்த வாட்டி ஒரே ஒரு தடவ ட்ரை பண்ணுவோம்னு நேத்து போட்டிருந்தேன். கூடவே செடி அவரை, செடி பீன்ஸு, மூக்குத்தி அவரை, பீர்க்கங்காய், கொத்தவரங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு பால்கனியில கொண்டு போய் வச்சுட்டேன். இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து வளர்ந்து வரப்பவே எலி கடிச்சிருது. அத தவிர்க்கணும். இன்னொன்னு வந்து நம்ம மாடி வந்து 2 பார்ட்டிஷனா இருக்கும். நடுவுல வந்து படி கொண்டு வந்துரும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே சைடாக வச்சுட்டேன். பெரிய செடியெல்லாம் இதெல்லாம் கொண்டு போய் கீழே வச்சுட்டோம்னா எனக்கு ஒரு சைடு வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சீசன் தீபாவளி டைமில் கொஞ்சம் முறுக்கு அதிரசம் ஆர்டர்லாம் நம்ம எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய வீடியோவில் நானும் போட்டிருப்பேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் நம்ம கடைக்கு ரெகுலராக வரவங்க இப்போ ஒரு 5-6 பேர் வந்து நம்மக்கிட்ட மிளகாத்தூள், சத்து மாவு கஞ்சி, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து களி மாவு, கருப்பு கவுனி அரிசி மாவு இது 2மே கேட்டிருக்காங்க. இது ஒரு 4-5 ஐட்டம். இதெல்லாம் காய வைக்க எனக்கு இடம் வேணும். அதனால் அந்த சைடு இருக்கிறதெல்லாம் மாற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வளர்ந்து வந்தோடனே இங்கே மாற்றிக்கலாம்.